ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். டெக்னோ கிட்ட இருந்து டெக்னோ போவா 5 and 5 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே செம அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் எப்படி ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்போல்லாம் ஆஃபர் வருது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய டே டு டே ஆஃபர் அப்படின்ற இந்த டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் ரெகுலராக பெஸ்ட்டாக ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸ் பற்றி அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்னோ போவா 5 சீரிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ போவா 5 and டெக்னோ போவா 5 ப்ரோ. இதில் டெக்னோ போவா 5 ப்ரோ பற்றி தான் அவங்க அதிகமாக ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய ஹைலைட்டரான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெக்னோ போவா 5 ப்ரோ பற்றி நம்ம பார்த்துருவோமே. இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லுக். கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. நத்திங்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. அதே மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் அந்த லைட்டிங் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் சும்மா எல்இடி லைட்டிங் அப்படின்னதும் அது சும்மா அப்பப்போ எரியிற மாதிரி இல்லை பேட்டரி சார்ஜ் ஏறும்போது எரியிற மாதிரி மட்டும் இல்லாமல் நமக்கு கால் வரும்போது அந்த கலர் டியூனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எப்படி அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் நத்திங்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனோட இந்த ஒரு லைட்டிங், இந்த எல்இடி லைட்டிங்கான ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இருக்குது. அதுவும் இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு இது சம வர்த் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசைன். மற்றபடி ரெண்டு கலர் ஆப்ஷனில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் லுக்கும் பார்க்குறதுக்கு இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குது. அதே மாதிரி ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் எல்சிடி டிஸ்பிளே தான். அமோலட் கிடையாது, ஐபிஎஸ் எல்சிடி பேனலுக்கான டிஸ்பிளே. பட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிங் ரேட் அண்ட் 580 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அமோலோட் இல்லாதது ஒரு சின்ன ட்ராபேக் தான். பட் எல்சிடி டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிடி டிஸ்பிளே ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே, இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கு. அடுத்து பேட்டரி 5000 mAhக்கான யூஸ்வலான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் நமக்கு எல்லா பிராண்டுகிட்டே இருந்தும் கிடைக்கும். பட் இவங்க ஹையஸ்ட் 68 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பாசிட்டிவ். அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6020 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புது பேராக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆனாலும் இது புது ப்ராசஸர் கிடையாது, பழைய ப்ராசஸர் தான். டிமென்சிட்டி 8 இருக்குல்ல, ஸோ அதை தான் பேரை மட்டும் மாற்றி ரீபிராண்ட் பண்ணிங்க நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் டிமென்சிட்டி 8 அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் டிமென்சிட்டி 8னுமே இந்த 15000 செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். கேமிங் மாதிரியான விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பேப்பர் சாப்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கணும். 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மொபைலுடைய கேமரா செட்டப் பார்க்கும்போது பின்பக்கம் 2 கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டெக்னோ அப்படின்னும் போது கேமராவெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நான் எப்போவுமே இந்த செக்மெண்ட் அதுவும் டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராவுக்காக ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா இருக்கும். மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமே ஃப்ளாஷ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே அட் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ளாஷ் போட்டு எடுக்கும்போது சுத்தமாக லைட்டிங்கே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கே அந்த முன்பக்கம் செல்ஃபி கேமராவுக்கான ஃப்ளாஷ் எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு நார்மலாக ஃபோட்டோ எடுத்ததும் பார்க்குறது ஓகேவே இருக்கும். ஜூம் பண்ணிங்கன்னா டீட்டெயிலிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதெல்லாம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மற்றபடி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் ஆம்பலோ டிஸ்பிளேல, அதனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் இருக்குது. ஆனால் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். ஹைரஸ் சப்போர்ட்டோட இந்த ஸ்பீக்கர் அப்படின்றது இங்கே இருக்குது. அண்ட் 3.5க்கான ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி டியூவல் ஸ்பீக்கர், NFC எல்லா காம்பினேஷனும் கொடுத்துருக்குது. அடுத்து பாசிட்டிவ். Android 13 HiOS 13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன். அடுத்து டெக்னோ Pova 5. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டெக்னோ Pova 5 ப்ரோ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு அந்த LED லைட்டிங்கான ஸ்ட்ரிப் கிடையாது. ஸோ அந்த LED லைட்டிங்லாம் இல்லாமல் நார்மலான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செக்மெண்ட்டுக்கு இந்த லுக்குமே ஒரு யூனிக்கான நல்ல லுக் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கும் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 கலர் ஆப்ஷனில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சேம் டெக்னோ Pova 5 ப்ரோவில் பார்த்தா சேம் அதே டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் இல்லை. பட் ஆனால் பேட்டரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் இருக்குது. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா பெரிய பேட்டரி 6000 mAhக்கான பேட்டரியும் இருக்குது. அதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹைலைட்டாக எனக்கு பட்டுச்சு. ஸோ பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஆனால் 4G
ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனால் மீடியாடெக்கோட ஹீலியோ G99 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ப்ராசஸரும் இவங்க செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பட் 5G இல்லை, அது ஒரு சின்ன ட்ராபேக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இது போக கேமரா செட்டப்லாம் சேர்ந்தான். பின்பக்கம் அதே மாதிரியே 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் முன்பக்கம் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த டெக்னோ Pova 5 இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா ப்ரோலேருந்து கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் செட்டப் 3.5 ஆடியோ ஜெக், டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. பட் NFC-க்கான சப்போர்ட் மட்டும் இந்த டெக்னோ Pova 5 இருக்கா அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. 5 ப்ரோவில் இருக்குது, இதில் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி ப்ரைஸிங் அப்படின்னு வந்தோம்னா டெக்னோ Pova 5 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக மீடியாடெக் Dimensity 6020 அப்படின்ற இந்த 5G ப்ராசஸரோட நமக்கு 15,000 செக்மெண்ட்டுக்கு 8GB 128GB வேரியன்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஓரளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக நல்ல ஃபீச்சரோட கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி டெக்னோ Pova 5 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் 12,000 செட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 12,000 செக்மெண்ட்டில் நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 8GB ரேமோட கொடுத்துருக்குது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் ஹீலியோ G99 ப்ராசஸர் எல்லாமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். பட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். Redmi 12, Poco M6 Pro 5G அதுக்கெல்லாம் காம்படிஷனாக ஒரு 5G ப்ராசஸரோடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா அட்லீஸ்ட் AMOLED டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த Infinix Note 12 மாதிரியான அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கும். பட் அது ரெண்டு மட்டும் இல்லை, அது ட்ராபேக்காக இருக்குது. பட் ஆனால் 6000 mAh பேட்டரி 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குது டெக்னோ Pova 5 எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக படிச்சு. ஸோ அந்த வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சில விஷயங்கள் நல்லா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபீலும் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ என்ன ஃபீல் கொடுக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.